ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/10/2024 புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய நவராத்திரி நாளோட 8ஆம் நாள் பூஜையோட சிறப்பம்சத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்து அம்மனோட அருளை பெறலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது. ஏற்கனவே முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. அதே போல் 2ஆம் 3 நாட்கள் லட்சுமி தாயாரோட வழிபாடு சிறப்பாக பண்ணியாச்சு. அதுபோல் இப்போ சரஸ்வதி தாயாரோட 2ஆம் நாள் பூஜையோட வழிபாடை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரஸ்வதி தேவியை நம்ம என்ன தேவியோட வடிவத்தில் பூஜை செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நரசிம்ம தாரணி அப்படிங்கிற தேவியோட வடிவத்தில் தான் நம்ம அம்மனை வழிபாடு பண்ண போகிறோம். வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கொலு வச்சுருக்கவங்க காலை மாலை 2 வேளையும் பூஜை செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பல வகைகளை கொண்டு அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட வழிபாடை செய்து முடிச்சுக்கோங்க. மாலை நேரத்துக்கு மாலை 5:30 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கலாம். என்ன நெய்வேத்தியம் பண்ணி மலர்களை வச்சு என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மலர்கள் என்ன மலர்கள் அம்மனுக்கு வழிபாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூ, வாசனை மிகுந்த ரோஜா பூவாக இருக்கலாம், இல்லைன்னா வாசனை மிகுந்த மல்லி, முல்லை இந்த மாதிரி பூக்களை வச்சு அம்மனுக்கு வழிபாடு முடிக்கலாம். இலைகள் வகையில் மருதாணி இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம், அதாவது பால் வகையில் என்ன வேணாலும், பால் பாயாசமாக இருக்கலாம், பால் பொங்கலாக இருக்கலாம், பால் சாதமாக இருக்கலாம். இந்த மாதிரி பாலை கொண்டு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். சுண்டல் வகையில் மொச்சை பயிர் சுண்டல் நீங்கள் வேக வைத்து அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். பழ வகைகளில் திராட்சை பழம், பச்சை திராட்சை வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னுமே விசேஷமாக இருக்கும். என்ன மாதிரியான சாமிக்கு முன்னாடி கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு கோலம் மாவால் ஆன எந்த கோலம் வேணாலும் நீங்கள் போடலாம். நிறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறம், சாமிக்கு பச்சை நிறம் ஆடையை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் சாமி முன்னாடி பச்சை நிறம் உடுத்தி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை வரவங்களுக்கு வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நீங்கள் தாம்பலம் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பச்சை நிறமான வளையல் இந்த மாதிரி வஸ்திரம் ஏதாவது நீங்கள் கொடுத்து தாம்பலம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம். எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமையை ஒழித்து, அதாவது நம்மளுக்கு ஏதாவது தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயம் எடுத்தாலே தடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாள் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, ஞான வடிவு இந்த மாதிரி வரங்களை அம்மன் அள்ளி கொடுப்பாங்க. அதனால் குழந்தைகளுக்கு படிப்பு, ஞாபக சக்தி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அம்மன் அள்ளி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணும்போது அம்மனோட பாடல்கள், அதாவது சரஸ்வதி தேவியோட பாடல்கள் ஏதான ஒரு பாடல்கள் பாடலாம், இல்லை அபிராமி அந்தாதியிலேருந்து ஏதாவது ஒரு பாடல்கள் பாடலாம். இந்த மாதிரி பாடல்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பம்சமுடையதாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க, அதாவது வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அவங்களையுமே பாட வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். வழிபாடு பண்ணும்போது வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட புத்தகங்களுக்கு சந்தனம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அவங்க படிப்பில் சிறந்து வழங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த 8ஆம் நாள் பூஜையில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியில் வர்றதுனால வளர்பிறை அஷ்டமி அப்போ பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா தடங்கள் நிவர்த்தி பண்ணி அவர் துணையாக இருப்பார். அதனால் அருகில் ஏதாவது சிவன் கோவில் இந்த மாதிரி கோவிலில் பைரவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் போய் மாலை நேரத்தில் அவருக்கு நெய் தீபம் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் வியாழக்கிழமை வர்றதுனால குரு பகவானுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறதுனால குருவையும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதாகவே நடக்கும்.
நவராத்திரி முழுவதுமே வந்து என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அன்னதானம் பண்ணிங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அம்மன் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு கேட்குற வரத்தையும் சரி, கேட்காத வரத்தையும் சரி அள்ளி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 8ஆம் நாள் பூஜை அப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதுக்கு பாருங்கள். கோவிலில் இருந்தாலும் சரி, இல்லை அனாதர ஆசிரமத்திலையா இருந்தாலும் சரி, இல்லைனா யாரோ ஒருத்தர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே விசேஷமான பலனை வந்து அள்ளித்தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து நான் போட போகிற நவராத்திரி வழிபாடோட பூஜையோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.